தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரில் ஒரு உபபிரிவாக ஈழத்தின் தமிழ் புலமைத்துவ ஆளுமைகள் பற்றிய தரிசனங்கள் கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வந்துள்ளன. அந்த பிரிவிலே மிக பழமையான காலம் தொடக்கம், ஈழத்து புதந்தவனார் காலம் தொடக்கம் போர்த்துகேயர் காலம் வரை பிரகாசித்த புலமையாளர்களை பார்த்திருக்கிறோம். இன்று நாங்கள் ஒல்லாந்தர் காலத்து புலமையாளர்களை தரிசிக்க இருக்கிறோம். ஒல்லாந்தர் காலத்து தமிழ் புலமையாளர்களிலே முடிமணியாக திகழ்ந்தவர் சின்னத்தம்பி புலவர். சின்னத்தம்பி புலவர் வில்லவராய முதலியாருடைய மகன். இளமையிலேயே கவிபாடும் ஆற்றல் வாய்ந்தவர். நாங்கள் 5ஆம் 6ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்த வேளையில் எங்கள் பாடநூல்களில் சின்னத்தம்பி புலவர் ஒரு சிறுவனாயிருந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒரு வித்வான், வில்லவராய முதலியார் வீடு எதென்று கேட்க விளையாடி கொண்டிருந்த சின்னத்தம்பி புலவர் என்ற சிறுவன் பொன்பூச்சொரியும் பொலிந்த செழுந்தாதுரைக்கும் நண்பூதலத்தோர்க்கு நன்னிழலாம் மின்பிரவை வீசு புகழ் நல்லூரான் வில்லவராயன் கனக வாசலிடை கொன்றை மரப் என்று பாடினார் என்று எங்களுடைய பாடநூல்களிலே படித்திருக்கிறோம். இந்த சின்னத்தம்பி புலவர் மரசியந்தாதி, கல்வளையந்தாதி, கரவை வேலன் கோவை முதலிய நூல்களை யாத்தவர். அவற்றை பற்றி 1-2 பற்றி பேராசிரியர் சிவலிங்கராஜா சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன். பராள விநாயகர் பள்ளி முதலியவை இவருடைய நூல்கள். இவரை அடுத்து நாங்கள் இருபால சேனாதிராய முதலியார், சரவணமுத்து புலவர், முத்துக்குமார கவிராயர் என்ற வரிசையை நேயர்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம். சென்ற தடவை இந்த கலந்துரையாடலில் ஒரு விடயம் தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த உரையாடல் படித்த விற்பனர்களுக்கானதல்ல, ஓரளவு தமிழ் கவிதையை ரசிப்பவர்களுக்கும் மற்றது உயர்தர வகுப்பிலே தமிழ் பாடம் பயிலுகின்ற மாணாக்கர்களுக்கும் உதவும் முகமாக அவர்களுக்கு தமிழ் புலமை மீது, தமிழ் கவிதை மீது ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடியதாக எங்களுடைய தமிழ் இலக்கிய மரபை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் முகமாக இந்த உரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். எனவே இந்த வரிசையிலே இன்றைக்கு நாங்கள் முதல்ல சின்னத்தம்பி புலவரை பற்றி இங்கே வந்திருக்கிற அறிஞர்கள், மதிப்புக்குரிய பேராசிரியர் சிவலிங்கராஜா, மற்றது விரிவுரையாளர் வேல்நந்தன், இருவரும் இந்த புலமை மரபிலே உள்ள கொடுமுடிகளை தரிசித்தவர்கள். அவர்களை பற்றி உயர்வகுப்பு மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கற்பித்தவர்கள். பேராசிரியர் சிவலிங்கராஜா இந்த துறையிலே நூல்கள் எழுதியவர். எனவே அவருக்கு இந்த 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் தண்ணீர் பட்ட பாடு. எனவே இந்த உரையாடலில் முதலில் அவரை அழைத்து சின்னத்தம்பி புலவரை பற்றி நேயர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் ஒரு நல்ல அறிமுகம் அவர்கள்
இலக்கிய தாகத்தை தணிக்கக்கூடிய விதமாக அதை வழங்குமாறு உங்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பில் வேண்டுகிறேன். பேராசிரியர் சிவலிங்கராஜ். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியிலே நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலிருந்து சற்று சமூகத்தை நோக்கி, குறிப்பாக பல்கலைக்கழக புகுமுக மாணவர்களுக்கு உரிய பாடப்பிறப்பு பகுதிகளிலேயும் நீங்கள் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகள் என்ற ஒரு தலைப்பிலே குறிப்பிடக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் நிறைய பேர் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சிலரை பற்றி நாங்கள் இங்கே கூறலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையிலே ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட காலப்பகுதிகளை அடுத்து அரசியல் ரீதியாக பகுக்கப்பட்ட போர்த்துகேயர் காலம், யாழ்ப்பாண அரசர் காலம், போர்த்துகேயர் காலம், இது ரெண்டையும் நாங்கள் பற்றி பேசிவிட்டோம். அடுத்து இந்த முறை நாங்கள் உள்ளாந்தர் காலத்துக்கு வருகிறோம். ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயும் இந்த உள்ளாந்தர் காலம் ஒரு நெகிழ்ச்சியான காலம், ஒப்பீட்டு அடிப்படையில் நெகிழ்ச்சியான காலமாக காணப்படுகிறது. போர்த்துகேயர் காலத்தில் கடும் பிடியில் இருந்த சமய, கல்வி, இலக்கிய வழிபாட்டு இறுக்கங்களை உள்ளாந்தர் காலம் தளர்த்தியது. அவர்களால் முதல் தேச வளமையையும் கொண்டு வந்தவர்கள். எனவே இந்த உள்ளாந்தர் காலத்திலே ஒரு அளவுக்கு வழிபாட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டது. போர்த்துகேயர் காலத்தில் இருக்கே இல்லை. வழிபாட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டதனால் கோயில்கள் எழுந்தன, கோயில்கள் புனருத்தாரணம் செய்யப்பட்டன, கோயில்கள் மீது பதிகங்கள் பாடப்பட்டன, கோயிலோடு சேர்ந்து விரத மகிமை போன்றவை பாடப்பட்டன. பிள்ளையார் புராணம், ஏகாதசி புராணம் எல்லாம் இதன் அடிப்படையாக வந்தது. இந்த புராண படனத்தோடு சேர்ந்து வழிபாட்டு மரபை இந்த உள்ளாந்தர் காலம். இதனாலே இந்த உள்ளாந்தர் கல்வி பாரம்பரியம் ஒப்பீட்டு அடிப்படையிலே ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தது. இந்த காலகட்டத்திலே தான் சின்னத்தம்பி புலவர் எங்களுக்கு அறிமுகமாகிறார். ஈழத்து தமிழ் புலமை வரலாற்றிலே சின்னத்தம்பி புலவருக்கு ஒரு தனித்துவமான இடம் உண்டு. தலைவர் அவர்கள் சொன்னது போல ஒரு சிறுவனாக இருக்கிறவர்கள் மாடு மேய்க்கிறவர் தான் எழுதியிருக்கிறார்கள். மாடு மேய்த்து போட்டு வரையில தான் இந்த பொன்பூச்செரியும் பொலிந்த சிறந்தாதுரைக்கும் என்ற பாடலை அந்த சிறுவயதிலே அழகாக பாடினார். அப்படிப்பட்டவர் மிக ஈழத்திலக்கியம் என்று நாங்கள் தொட்டு காட்டக்கூடிய, சொல்லக்கூடிய, பெருமைப்படக்கூடிய பல நூல்கள் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றின் முழுமையும் கிடைக்காவது எங்களுடைய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. அவருடைய நூல்களில் அற்புதமான கவித்துவம் உண்டு. தலைவர் அவங்க சொல்லுவார்கள், கவித்துவ சிறப்பு உண்டு. மாணவர்களை மனங்கொண்டு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கவிதைகளை அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும். அந்த கவிதைகளை விளங்கி ரசிக்க பழகினால் அவர்களுக்கு தமிழிலே ஒரு மிகச்சிறந்த ஆர்வம் உண்டாகும். அவர் பாடியது கரவை வேலன் கோவை, பரளாய் விநாயகர் பள்ளி, கல்வளை அந்தாதி முக்கியமான நூல்கள். இவற்றிலே முக்கியமாக நான் சொல்லப்போவது முதலிலே கரவேலன் கோவையை பேசிக்கொள்வோம். நான் கரவேலன் கோவையை பேச வர காரணம் என்னுடைய ஊர் கரவட்டியில் இருந்த வேலாயுத முதலியார், அவரே வேலாத்த உடையார், வேலாயுத முதலியார், வேலாயுத பிள்ளை என்றெல்லாம் பேரில் அழைக்கப்பட்டது. அவர் மேலே அவரின் பேராலே சின்னத்தம்பி புலவர் கரவை வேலன் கோவை என்ற ஒரு கோவையை பாடினார். கோவை என்றால் 400 கடலை கலைத்துறையில் பாடணும். மிக கஷ்டமான ஒரு யாப்பு. அவர் பாடுகின்ற பொழுது அற்புதமான பாடல்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் பல பாடல்கள் கிடைக்கவில்லை. ஏறத்தாழ 425 பாடல்களில் 100 தான் கிடைச்சிருக்கு. இவற்றை பதிப்பித்திருக்கார். சதாஸ்வையர் முதல்ல பதிப்பித்தார். பிறகு கருணவாய் வேலுப்பிள்ளை ஆசிரியர் பதிப்பித்தார். 2 பதிப்பு தான் வந்திருக்கு. கரவேலன் கோவை ஏன் பாடப்பட்டது என்றால், உள்ளாந்தர் காலத்தில் ஆட்சி பிறப்ப நிகழும் பொழுது அவர்கள் இந்த யாழ்ப்பாண மன்னர் காலத்திலிருந்து யார் யார் எந்தெந்த நிலைமையில் இருந்தோ தேச வளமையை பொழினவர்கள். புலவர் பாடும் புகழுக்குரிய பரம்பரையில் வந்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள், நிர்வாக பணிகளை கொடுக்குற ஒரு மரபு இருந்தது. இதனாலே தான்
புலவர்களை பிடித்து தங்களை பற்றி பாடிவிக்க வேண்டும் என்ற ஒரு மரபு அந்த காலத்து நில உடைமையாளர்களுக்கும் வசதியானவர்களுக்கும் இருந்தது. இந்த வேலன் என்பவர், அவரை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதிக்கிறேன், பெரியாற்றில் உண்டு. அவர் ஒரு மிகச்சிறந்த வணிகருமா கூட, நில உடைமையாளரும் நல்ல அவருடைய சந்ததியினர் இப்பொழுதும் கரைவட்டியிலே வாழ்கிறார்கள். அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள். அவருடைய புகழை பாடுவதற்கு சின்னத்தம்பி புலவரை நல்லூரில் இருந்து கரைவட்டிக்கு அழைத்தார்கள். அந்த காலத்தில் அவர் கஷ்டத்தில் போகவில்லை. யாரோடு சொல்லிக்கிறார், பொருள் தேடி தான் பாட, அவர் பொருள் தேடி பாட போடவில்லை. அவர் அழைத்தார், வந்து தன்னை பற்றி பாடுவோம். பாடினவருக்கு அவர் விருது வழங்கினார், விருந்து கொடுத்தார், எல்லாம் அது ஆண்டோம். அப்போ அவர் வந்து வருவார். அப்பொழுது வடமராட்சியை பார்த்தவர்களுக்கு தெரியும், கரைவட்டிக்கு வெள்ளப்பாலத்தால் போகலாது. அது 19ஆம் நூற்றாண்டில் தான் துவைனம்துறை வந்து பாலம் போடும் வரையும் அது கடல் தான். எப்படி போகணும் கரைவட்டி கண்டா? யாழ்ப்பாணம் நல்லூரில் இருந்து பாதரவத்தைக்குள்ளால் போய் மட்டுவிலுக்குள்ளால் வந்து தான் கரைவட்டிக்கு போவோம். அப்படி போகிற பொழுது கரவேலன் என்ன செய்யார் என்றால், இவருக்கும் இன்னொரு புரவலருக்கும் இடையில போட்டி. அவர் உடனே என்ன செய்யார் என்றால், இவர் வார வழியில் கப்புது கரைவட்டி கிழக்குடன் அதை சரி கப்புது என்ற இடத்திலே ஒரு பெரிய பந்தல் போட்டு அதை வெள்ளை கட்டி அழகுபடுத்தி அதிலே வச்சு வரவேற்றார். அந்த இடத்துக்கு இன்றைக்கும் பேர் இல்லமான பந்தலடி. இன்றைக்கும் அந்த பேர், அந்த தில்லையம்பல பிள்ளையாவுக்கு திரும்பி போகிற மூலையடியில் அந்த பந்தல் அமைந்தது. அதில் இருக்கிற அவர் வேலாத்த முதலியார் விருது பாட்டில் இருந்து அவருக்கு 7 பொம்பளை பிள்ளைகள். இந்த 7 பொம்பளை பிள்ளைகள் இந்த பேராலும் 7 மடங்களை கட்டினவராம். கட்டி அதுக்குரிய வசதிகள் வருகிற பொழுது இவர் பாடினார். கோவை என்பது அகத்துறை சார்ந்தது. அம்புயாவதி கோவை, தஞ்சவாளன் கோவை, திருக்கோவையர் கூட அகத்துறை சார்ந்த பக்தி தான். எனவே கரவேலன் கோவையிலே அவர் வேலனை புகழ்ந்து பாடினார். தமிழியல் ஆயும் வேலன். இந்த தமிழியல் என்ற சொல்லி கனவரோட அந்த கரவேலன் கோவையெல்லாம் இருக்குது. தமிழியல் ஆயும் வேலன், தமிழ் இயவலர்களுக்கு வழங்குகிற வேலன், ராமனை போன்ற வேலன் அப்படியெல்லாம் அவரை புகழ்ந்து பாடி அந்த அகத்துறை வகையில் அற்புதமான பாட்டுகள் கட்டளைக்கலைத்துறையிலே அந்த அமையும். அது ஒளிந்தது வினாவல் என்ற ஒரு உறுப்பு இருக்குது. ஒளிந்தது வினாவல் என்றால் தலைவன் வாரன். இப்போதைய பாசிரியர்களால் தலைவன் வந்து வேலன் விட்ட போகிற வழியது என்று கேட்குறதாக வச்சுக்கொள்ளலாம். கேட்டால் அவர்கள் ஒரு தடவை ஒன்றும் சொல்லல, பேசாமல் இருந்தார். சின்ன தமிழ் கவித்துவது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வந்து என் நினைவில் இருக்கிறது. மற்றனா புத்தகம் பார்த்து சொல்லுவோம். மாசாலமோ மணி வாய் நோகமோ நும் மரபியலின் ஆசாரமோ விரத தடையோ கரவை சிலம்பிலுள்ளீர் நீர் பேசாதிருக்கும் வகையின்னவாறென்று பேசுகிறேன். நான் ஏன் பேசாமல் இருக்கிறேன்றால், மாசாலமோ மணி வாய் நோகமோ நும் மரபியலின் ஆசாரமோ விரத தடையோ. நான் விரதம் அதாவது இது யாரை நோக்கி கேட்ட கருது. ஒளிந்தது வினாவல் என்பது தலைவன் தன் தலைவிட்ட போகிற வழியில், அது ஒரு கோவை பிரபந்தத்தின் உறுப்புகளில் ஒன்று. அந்த உறுப்பில் கேட்டது. ஆனால் அதுக்கு பின்னணியில் கேட்டதா அல்லது வழிகாட்டு. அது ஒளிந்தது வினாவல். அது 40-50 உறுப்புகளில் ஒன்று ஒளிந்தது வினாவல். பயிர்க்குறி, இரவுக்குறியெல்லாம் இருக்குதானே, அதில் ஒளிந்தது வினாவல். போகிறதுக்கு வழி கேட்டது, என்னங்க போகிறார். அந்த பாடலை என்னுடைய தமிழாசிரியர் பண்டிதர் வீரத்தி அடிக்கடி எங்களுக்கு படிப்பிக்கைகளை வகுப்பில் சொல்லிக் கொள்வார். அவர் ரசிச்சு வச்சு படிப்பார். ஏனென்றால், நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்பதை பேசு. நீ ஏன் நீ கதைக்காமல் இருக்கிறாய் என்பதை பேசாதிருக்கும் வகை என்னவாறு என்று பேசுது. இப்படிப்பட்ட இந்த கரவேலன் கோவை அந்த காலத்திலே சின்னத்தமிழ் புலவரால் பாடப்பட்டது. இதே நேரம் இன்னொரு புலவர், அந்த நில உடைமையாளர்கள் தங்களை பற்றி பாடி புலவர் பாடும் முழுக்கொண்டு உள்ளாந்த தேசாதிபதியெல்லாம் தண்டிகை கனகராயன் பள்ளி. இதுவும் இதை பாடினது மாவை சின்ன குட்டி புலவர்.
கெல்லிப்பளையை சேர்ந்தவர். அதில் அதுவும் அருமையான பாட்டுகள். அது சொல்லுகின்ற பொழுது பல்வேறு இடங்களிலும் ஒரு பரம்பரையே சொல்லுகிறார். அந்த பாட்டு எனக்கு முழுக்க ஞாபகம் இல்லை. அந்த இதை பாடியவர் மாவை சின்ன குட்டி புலவர், மாவட்டபுரம் சின்ன குட்டி புலவர். அவர் மாவை சின்னத்தம்பி புலவர் என்று எங்களுக்கு ஒரு மரபில் இருக்குதானே. இப்போ நல்லூரை நல்லி என்பதும், கோப்பாய கோவி என்பதும், கரவட்டிய கரவி என்பதும், மாவட்டபுரத்தை மாவி என்பதும் அப்படி சொல்கிற ஒரு மரபு இருக்குது. அதாலே ஒரு மாவை சின்ன குட்டி புலவர் என்றால் மாவட்டபுரம் சின்ன குட்டி புலவர். அவருடைய ஒரு பாடலில் வரியை நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன். முழு பெரியும் பாடமில்லை, அந்த அவருடைய பரம்பரையை பற்றி சொல்கிறார். வாய்ப்பான புகழ் செறியும் யாழ்ப்பாண நகரில் என்றும் வரிசையும் முன்பூடும் பெற்ற வள்ளல் தண்டேகனர. அவன் யாழ்ப்பாண நகரிலென்றும் வாய்ப்பான புகழ் செறியும் யாழ்ப்பாண நகரிலென்றும் வரிசையும் முன்பூடும் பெற்ற வள்ளல் நரை பூப்பான நாமமர தொடர்ந்த மாப்பாணன் பூதளத்தில் வாழ்க என்று கூவாய் குயிலே. தண்டேகனரான் வள்ளல். அடுத்த வரியில் பாருங்க, நாரிபங்கன் தரும் பிள்ளை. இதெல்லாம் அந்த வரலாற்று ஆளை பிடிக்கக்கூடியாரு. நாரிபங்கன் தரும் பிள்ளை நேரியன் சங்கரப்பிள்ளை. ஒரு சங்கரப்பிள்ளை ஒருடையார். நாரிபங்கன் தரும் பிள்ளை நேரியன் சங்கரப்பிள்ளை நளினமலர் அடிவரு நேயன் வேளாம் சூரியன் தன் தவப்பிள்ளை நேரியன் சங்கரப்பிள்ளை தொழில்களில் வாழ்க்கை என்று கூவாய்ப்பிள்ளை. அவர்களை பாராட்டி பாடுவார். அடுத்த வரியை பாடும்போ, சிகராச சேகரன் தண்டிகை கனகராயன் தந்த செல்வன் மருவர்கள் தீரன் என்று மகராயன் பூமி மீதினில் வருக பெரிய தம்பி வாழ்க என்று கூவாய். பெரிய தம்பி இதுலேருந்து ஒரு பெரிய முயற்சியில் பெரிய ஆக்களக்க பேரை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. இதுவும் சின்னதை புலவர் பாடினார். மாவை சின்ன குட்டி புலவர் பாடினார். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இது அந்த காலத்தில் தேவையாக இருந்தது, ஒரு சமூக அரசியல் தேவையாக இருந்தது. இவரை பற்றி இப்போ போய் பாசையில் சொல்வதானால், அரசன்கிட்ட கொண்டு போய் நான் இந்த பரம்பரையை பற்றி சொல்லுவோண்டா என்னை பற்றி புலவர்கள் பாடிக்கிறார்கள், தண்டேகனரானை பற்றி பாடிக்கிறார், இந்த அவையிலை பற்றி பாடிக்கிறார்னு சொல்லி கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தாக இருக்கும். ஏனென்றால் இந்த கரவேலன் கோவிலில் வருவது கொடுத்த இவற்றை தாரணி போற்றிய சிற்றம்பலவனை தந்த தந்தை, தாரணி போற்றிய சிற்றம்பலவனை தந்த தந்தை. இவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவருக்கு பேர் சிற்றம்பலம். மிக அண்மை காலம் வரை அந்த பரம்பரையில் சிற்றம்பலம் என்றால் இருந்தவர். அவர் சிற்றம்பலம் என்பவருடைய 5வது தலைமுறை தான் தென்மராட்சி மணியமாக சித்தமணியம் என்று சொல்லப்படுகிற மணியமாக இருந்தது, சித்தமணியம். இவற்றை மகள்தான் சிவா சின்னத்தம்பி என்று பேசப்படுகின்ற மிகச்சிறந்த இலங்கையில் மிக புகழ்பெற்ற வைத்திய நிபுணர் இருந்த சிவா சின்னத்தம்பி. அவர் கரவேலந்து 5வது பரம்பரையில் வந்தவர் சிவா சின்னத்தம்பி. சிவா சின்னத்தம்பியினுடைய தமக்கையினுடைய மகன்தான் உபசபாநாயகராக இருந்த சிவசிதம்பரம். உபசபாநாயகர் இருந்த சிவசிதம்பரம் சிற்றம்பலத்தினுடைய ஒரு மகளின் மகன். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலே வந்தவர்களை பாடுறது கரவேலன் கோவில். இது அந்த ஆளும் வர்க்கத்தோடு அணைத்து அவர்கள் மிக புலமை வாய்ந்தவர்கள், வள்ளர்கள். இந்த வேலனுக்கு 2 வள்ள கப்பல் இருந்தாகவும் சொல்கிறார். 2 கப்பல் தமிழ்நாட்டுக்கு இந்திய கடலில் பிரியாணஞ்சர் 2 கப்பல் வேலனுக்கு, கரவேலனுக்கு 2 கப்பல் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்த வரலாறும் உண்டாது. பேரெல்லாம் இருக்குது. ஐயோ அந்த பிறவி இந்த பிறவி 2 பேரும் அந்த கப்பலின் பேர்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர்களை புகழ்ந்து பாடுவது அந்த காலத்துக்கு ஒரு முக்கியமான. அடுத்ததுக்கு நாங்கள் பிறகு வருவோம், சின்னத்தை புலவத்தை கவித்துவம் பேசுவதற்கு வருவோம். கரவேலன் கோவை பாடப்பட்ட சூழ்நிலைக்கு பின்னாலே உள்ளாந்த காலத்தில் மாவை சின்னக்குட்டி புலவர் தண்டேகனரான் பாடல் அந்த காலத்து நிலவுடைமையாளர்களை, சமூக மேலாதிக்கம் பெற்றவர்களை இலக்கிய வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பாடப்பட்டதுதான் இந்த இலக்கியங்கள். இது உள்ளாந்தர் காலத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய பண்பு. ஏனென்றால் உள்ளாந்தர்கள் நெகிழ்ச்சியாக நாட்டை ஆண்டார். நீங்கள் சொன்ன 2 புலவர்கள் கரவேலன் கோவை பாடிய சின்னத்தம்பி புலவர், மாவை சின்னக்குட்டி புலவர். அவர் பாடினார் வெவ்வேறு பிறவுக்களை பாடிக்க ஒரே காலம். அப்போ ஒரு பிறவுக்கு இப்படி பாட்டுடை தலைவனாகிட்டாருன்னா இன்னொரு பிறவுக்கு இன்னொரு புலவன் பாட்டுடை தலைவன் ஆகும். சரி, மிக்க நன்றி. இவர்களுடைய வாழ்க்கை முறை ஓரளவு நீங்கள் சொன்னபடி நிலவுடைமையாளர்கள்
அதிகாரம் செலுத்தினதும் ஆளும் வர்க்கத்துக்கு நெருக்கமாக ஆளும் வர்க்கத்துக்கு அனுசரணை சொன்னபடி வணிகத்திலே கடலோடிகளாக இருந்ததும் இதெல்லாம் முக்கியமான தகவலாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து இந்த உரையாடலை தம்பி வேல்நந்தனிடம் கொண்டு செல்ல போகும். ஆசிரியர் கலாசாலை விரிவுரையாளர் திரு வேல்நந்தன் அவர்கள் தம்முடைய கோணத்திலே இந்த ஒல்லாந்தர் காலத்து தமிழ் புலமையாளர்களை பற்றி இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை அண்டியும் அவற்றுக்கு அப்பாலும் தம்முடைய கருத்தை முன்வைப்பார். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உலகத்திசையெங்கும் வாழுகின்ற உறவுகளுக்கு வணக்கம். தமிழிலே ஆழம் கண்ட இந்த மூத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து தமிழ் உயர்தர வகுப்புக்கு அல்லது இன்றைக்கு ஆசிரிய கலாசாலையிலே தொடர்ச்சியாக தமிழை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரிய அனுபவத்தின் அடித்தளத்தில் நின்று கொண்டும் இவர்களிடம் தமிழை கற்ற அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து கொண்டும் ஒரு மாணவ நிலையோடும் சேர்ந்ததாக என்னுடைய இந்த கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைகிறேன். நாங்கள் இப்பொழுது ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றுக்குள்ளாலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் குறிப்பாக ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றை காபோத உயர்தரத்தில் தமிழை கற்கின்ற மாணவர்கள் விரும்பி கற்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு சில விடயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும், அதை தாண்டி பொதுநிலையாக இந்த வரலாற்றை அறிகின்ற நேயர்களுக்கு நல்ல தமிழ் கேட்போம் என்ற வகையிலே கவித்துவமாகவும் புலமைத்துவமாகவும் பல விடயங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் இந்த உரையாடல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் இப்பொழுது ஒல்லாந்தர் காலத்துக்கு வந்திருக்கிறோம். யாழ்ப்பாண மன்னர் காலம், போர்த்துகீயர் காலம், ஒல்லாந்தர் காலம் என்று வருகிற போது ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றிலே போர்த்துகீயருக்கு அடுத்து வருகின்ற ஒரு அந்நியர் ஆட்சி காலமாக ஒல்லாந்தர் காலம் இருக்கிறது. போர்த்துகீயர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை கையாள ஒல்லாந்தர்கள் புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவம், அதாவது ஆசானவர்கள் சொன்னதைப் போல ஒரு நிகழ்ச்சி போக்கான கிறிஸ்தவத்தின் சொந்தக்காரர்களாக ஒல்லாந்தர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் தான் இந்த தேச வளமை சட்டம் உட்பட இன்றைக்கு இருக்கிற இந்த நீதி நிர்வாக முறைமைகள் எல்லாம் கூட எங்களுக்கு தந்தவர்கள் ஒல்லாந்தர்கள். எனவே அவர்கள் சுதேச மக்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கியதன் வெளிப்பாடாக எப்படி போர்த்துகீர் காலத்தில் அடைபட்டு போயிருந்த இந்த கதவுகள், அதாவது சுதேசிகளுடைய சமய நம்பிக்கை சார்ந்த இலக்கிய கதவுகள் மீளவும் திறந்து கொண்டன என்று சொல்லலாம். யாழ்ப்பாண மன்னர் காலத்தினுடைய தொடர்ச்சியையும் ஒல்லாந்தர் காலத்திலே நாங்கள் தரிசிக்கின்ற அதே வேளை ஒரு புதுமையான சில விஷயங்களையும் ஒல்லாந்தர் காலம் ஒரு பரந்துபட்ட அடிப்படையில் எங்களுக்கு தருகிறது. எனவே அது அங்கே பல புலவர்களை அடையாளம் காட்டி தருகிறது. ஈழத்து இலக்கிய பரப்பிலே ஒரு காலகட்ட வரலாறு என்பது புலவர்களின் வரலாறு தான். இன்றைக்கு நாங்கள் அதை ஈழத்து இலக்கிய வரலாறு என்று பேசினாலும் தமிழ் புலவர் சரித்திரம், ஈழ நாட்டு தமிழ்ச்சுடர் மணிகள் என்றுதான் ஆரம்பகால இந்த வரலாறு பேசப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு புலமைத்துவ மரபு, பேராசிரியர் சிவத்தம்பிசனுடைய மொழியிலே சொல்வதென்றால் அறாத்தொடர்ச்சியாக இங்கே இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்போ அது காலம் தாண்டி வருகிற போது நல்லூர் சின்னத்தம்பி புலவர், இப்போ இதில் மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. நல்லூர் சின்னத்தம்பி புலவர் வாழ்ந்த அதே காலத்தில் தான் இணுவில் சின்னத்தம்பி புலவர் என்றும் ஒரு புலவர் வாழ்ந்திருக்கிறார். எனவே அந்த வேறுபாட்டை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் நல்லூர் சின்னத்தம்பி புலவர் பற்றி சொல்கிற போது அவர் கரவை வேலன்கோவை, கல்வளை அந்தாதி, மரசை அந்தாதி எல்லாம் பாடினார் என்று சொல்கிறோம். இதுபோல இணுவில் என்பது கூட ஒரு சைவத்தமிழ் அடையாளம் கொண்ட ஒரு பதி. அந்த பதியிலே
இணுவில் சின்னத்தம்பி புலவர் அவர்கள் வாழ்ந்து அவர் பஞ்சவண்ண தூது, அந்த தூது ஒரு தூது இலக்கியமாக அதை படைக்கிறார். அது கைலாயநாதன் தூது என்றும் அழைக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மன்னர் காலத்துக்கும் இணுவிலுக்கும் இடையில் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ற இணுவிலே பரராய சேகர பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அந்த யாழ்ப்பாண மன்னர் காலத்தினுடைய தொடர்பின் தொடர்ச்சியை இணுவிலே பார்க்கிறோம். அதுபோல அந்த தூதை இளந்தாரி தூது என்று இளந்தாரி புராணம் என்றே ஒரு புராணம் இயற்றப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்கிறது இணுவில் சின்னத்தம்பி புலவர்னாலே. எனவே அவர் தூது இலக்கியத்துக்கூடாக இணுவை சிவகாமி சுந்தரி பதிகம், மற்றது சிவகாமி அம்மை பிள்ளை தமிழ், அப்படியே போய் நொண்டி நாடகம், கோவலன் நாடகம், அனுருத்தன் நாடகம் வரை இந்த நாடக தமிழுக்குள்ளாலும் பயணித்த ஒரு சின்னத்தம்பி புலவர் இணுவிலே இருந்திருக்கிறார். எனவே அவர் வேறு இவர் வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே பெயரிலேயே சின்னத்தம்பி என்ற ஒரே பெயரிலேயே இரண்டு புலமைத்துவ அடையாளங்களை ஒல்லாந்தர் காலத்திலே நாங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயம். அதே போல இந்த மாவை சின்னக்குட்டி புலவர் அவர்கள் ஏற்கனவே சார் சொன்ன அந்த அதாவது பள்ளு, அதாவது தனி மனிதன் மீது முதல் பாடப்பட்ட ஒரு தண்டிகை கனகராயன் பள்ளு இலக்கியம் என்ற பெருமைக்குரியது அந்த மாவை சின்னக்குட்டி புலவருடைய அந்த பள்ளு. அதிலே ஒரு இடத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. கட்டழகாக முறுக்கிவிட்ட மீசையும் விளங்க கச்சுறுகாட் பச்சைவர்ண கச்சையும் கட்டி இட்டமாகவே கரத்தினில் தட்டி சிரித்து ஏப்பமிட்டு கோப்புடனே எட்டி மிதித்து விட்டிலங்க வேணுதலின் வெண்ணீர் அணிந்து கொண்டை வீறாகவே கோலமுறு மாலை அணிந்து மட்டும் கொள்ளும் கள்ளும் கண்டமுட்ட குடித்து துய்ய வடகாரை பள்ளன் தோன்றினானே என்று அப்படியே அவர் அந்த வெளிப்படையாகவே அந்த பள்ளன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு, அது ஒரு அடிநிலை மக்கள் சார்ந்த இது மாவை சின்னக்குட்டி புலவருடைய தண்டிகை கனகராயன் பள்ளியிலே இருக்கிறது. எனவே இதிலே இருக்கிற அந்த கவித்துவம், அவர் ஒருவருடைய தோற்றத்தை எடுத்து சொல்லுகிற போது அதை எப்படி ஒரு கவித்துவ நடையிலே எடுத்து சொன்னார் என்பதை சொல்வதற்காக அந்த பாடலை நான் சொன்னேன். இப்படி பல கவித்துவ அடையாளங்கள் கொண்டதாக கனகராயன் பள்ளுவுக்கும் கனகராயன் குலத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற சில ஆய்வுகளும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது சர்ச்சைக்குரிய கருத்துக்களாகவும் இருக்கலாம். எனவே கனகராயன் என்ற அந்த முதலியாருக்கும் இன்றைக்கு இருக்கிற கனகராயன் குலம் என்ற இடத்துக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் பேசப்படுகிறது. இப்படி ஒல்லாந்தர் காலம் மிக அற்புதமான பல புலவர்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. நல்லூர் சின்னத்தம்பி புலவரை பொறுத்தவரை அவர் 7 வயதிலேயே கவிதை பாடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவராக இருந்திருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய தந்தை எழுதி வைத்து போன 2 வரியை எழுதி வைத்து விட்டு போக மிகுதி 2 வரியை அவரே எழுதி ஆச்சரியப்படுத்திய வரலாறுகளை எல்லாம் சின்னத்தம்பி புலவருடைய வரலாற்றுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய உண்மையான பெயர் என்பது ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது, செதுங்க மாப்பான முதலி என்பதுதான். சேதுங்க மாப்பான முதலி என்பதுதான் சின்னத்தம்பி புலவர். இப்போ சின்னத்தம்பி புலவர் என்பது கூட ஒரு புனைவியராகத்தான் இருந்திருக்கிறது. சேதுங்க மாப்பான முதலி என்பதுதான் அவருடைய இயற்பெயர் என்றும், அவர் வில்வராய முதலியாருடைய மகனாக சொல்லப்படுகிற அதே வேளை இந்த கூழங்கை தம்பிரான் முதலானவர்கள் வந்து வீட்டிலே கற்பிக்கின்ற போது அதை அவதானித்துத்தான் அந்த கவியாற்றலை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற செய்திகள் போன்ற பல விஷயங்கள். குறிப்பாக அவர் தமிழ்நாட்டின் சிதம்பரத்துக்கு சென்று வருகிற போதுதான் வேதாரண்யத்திலே வைத்துத்தான் மரசை அந்தாதியை பாடி அந்த ஆதீனகர்த்தாவிடம் கூட பாராட்டு பெற்றார் என்று சொல்லுகிற செய்திகள் இருக்கின்றன. அவர் கரவைவேலன் கோவை பாடுகிற போது அந்த வளமையாக அந்த ஒவ்வொரு கோவை பாடுகிற போதும் ஒவ்வொரு பொற்தேங்காய்களை அந்த வேலாத்தை உடையார் என்ற அவர் ஒரு செல்வந்தர் பரிசாக வழங்கினார்
என்றும், ஆனால் உண்மையில் அந்த கோவை பாடுவதற்கென்று ஒரு அளவு திட்டம் இருக்கிறது. எனவே அவர் பொற்தேங்காய்களை வழங்கி கொண்டிருந்த போது இவர் சின்னத்தம்பி புலவர் அந்த அளவையும் மீறி பல கோவைகளை பாடினார் என்ற ஒரு கதையும் இருக்கிறது, ஒரு செவிவழி கதையாக. நான் நினைக்கிறேன் கரவட்டியிலே இன்றைக்கும் அந்த கரவைவேலன் கோவை அரங்கேற்றப்பட்ட இடம் சோனப்பூ எல்லைமான பந்தலடி என்று, அது இன்று கப்பூதுக்கு கிட்ட எல்லைமான பந்தலடி என்று இன்றும் அது அழைக்கப்படுகின்ற அந்த சிறப்புகள் இருக்கிறது. எனவே ஒரு இடத்தின் மீதான அல்லது இடத்திலே வாழ்ந்த ஒருவர் மீதான பாடல், அதுபோல மாவை சின்னக்குட்டி புலவர் இன்னொரு விதமாக அதை கையாளுகின்றார். எனவே குறிப்பாக தனி மனித அல்லது உள்ளூர் பிரபுக்கள் மீது பாடப்படுகின்ற சிற்றிலக்கியங்கள் பல, அந்த பாடல் பாடுகிற பல அற்புதமான புலவர்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இன்னும் பல புலமை ஆளுமைகளை நாங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே சார் இன்னும் ஒரு வழியிலே 2-3 பேரை வைத்திருக்கின்றார். அதுபோல குறிப்பாக இந்த பரத பண்டிதர் என்பவர் மிக முக்கியமான ஒருவர். ஒல்லாந்தர் காலத்திலே அவர்தான் இந்த பிள்ளையார் புராணம், ஏகாதசி புராணம், சிவராத்திரி புராணம் போன்றவற்றை பாடியிருக்கிற பரத பண்டிதர். அதுபோல பூலோகசிங்க முதலியார் திருச்செல்வர் அம்மானை, திருச்செல்வர் காவியம் போன்றவற்றை பாடியிருக்கிறார்கள். இப்படி பலரை சொல்லலாம். தொடர்ந்து வருகின்ற சுற்றுக்களில் அவை பற்றி விரிவாக பேசலாம் என்று கூறி இந்த சுற்றிலே இந்த தகவல்களோடு இவற்றை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. 2 இடப்பெயர்களில் எனக்கு உங்களிடமிருந்து விளக்கம் பெற விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வடமராட்சி கரவட்டி பகுதிகளில் கூடுதல் பரிச்சயம் உள்ளவர்கள். வேலந்தன் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்களும் கப்பு குறிப்பிட்டீங்கள். கப்புது என்றது கரவட்டியின் எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு கிராமம், இப்பொழுதும் இருக்கிறது. அந்த கப்புதுவிலே இவர் வருகிறார் என்பதை அறிந்து கப்புக்கள் நாட்டி அந்த கப்புக்கு மேலே பெரிய பந்தல் போட்டு அதை வெள்ளை கட்டி அலங்கரித்து அவருக்கு பச்சைப்பட்டிலே இதெல்லாம் சுவையொழிக்காத பச்சைப்பட்டிலே ஆசனம் செய்து அதிலே சின்னத்தம்பி புலவரை இருத்தி அவருக்கு உபசரித்து வரவேற்று அவர் கரவேலன் கோவை தன்னை பற்றிய கோவையை பாடும்படி சொன்னார். இன்றைக்கும் அந்த இடம் எல்லமான பந்தலடி என்று இருக்கிறது. அதே நேரம் விரிவஞ்சி நான் சொல்ல இல்லை, ஒரு 7 மடங்களை கட்டினார். இந்த 7 மடங்களில் எல்லாம் போய் இப்போ 3 மடம் இருக்குது. ஒன்று விராலி மடம், மற்றது தாளங்குடி மடம். அது இப்போ முருகன் கோயிலாக மாறிடுது. தாளங்குடி மடம் என்பது முருகன். மற்ற தம்பான் மடம். தம்பான் மடம் என்பது நான் அங்கே அண்மை காலம் இல்லை, நான் கருவழியில் இருக்கும் போதே அந்த மடம் இருந்தது, இப்போ இருக்குது. அதால் இப்போ நெல்லியடியில் ஒரு மடம் இருந்தது, அந்த மாதிரி மடங்கள் இல்லை. எனவே அவர் தன் 7 புத்திரிகளின் நல்வாழ்வுக்காகவும் பொது சொத்துக்கு பொது வாழ்வுக்கு மடங்களை அமைத்து கொடுத்தார் என்று ஒரு செவிவழக்கு. இவை பற்றி நிறைய செவிவழி கதைகள் இருக்குது. இவர் மாந்திரிகத்திலே சிறந்தவர், வைத்திய புலமை பெற்றவர் என்று பல்வேறு கதைகள் இருக்குது. இந்த மடங்களை அமைத்து கொடுத்ததும் கப்புகள் நாட்டியல் செய்ததும் சின்னத்தை வேலாத்த உடையார். சின்னத்தம்பி புலவற்ற பாட்டுடைய தலைவன், சின்னத்தம்பி புலவருடைய பாட்டுடைய தலைவன். ஓகே. வேலாத்த உடையார். அவர் வேலாத முதலியார், வேலாத்த உடையார், வேலாத பிள்ளை, வேலன், கரவையல் வேலன் எல்லாம் அவருக்கு சமயச்சார்பற்ற சமூகச்சார்புடைய தனிமனிதன் மேலே பாடப்பட்ட பிரபந்தங்கள் ஒல்லாந்தர் பகுதியில் எங்களுக்கு மேலே வருது. எங்களுக்கு கிடைக்கிறவற்றில் முதல் அது ஒன்று கரவேலன் கோவை, மற்றது தண்டிய கனகராயன் பள்ளி. வெள்ளந்தன் அவர் சொன்ன கருத்தோடு ஒட்டி ஒரு பிரச்சனைக்குரியவருக்கு இந்த கனகராயன் என்கின்ற முதலி அவர் பெரியொரு அவர் கனகராயன் அவற்றை பேரெல்லாம் கனகராயன் குளம் இருந்ததுன்னு சொல்கிறார். இருக்கலாம், ஒரு குளத்தை அமைச்சு விவசாயத்துக்கு உதவியபடியால் அந்த கனகராயன் குளம் வன்னி மட்டும் போகுது. எங்களுக்கு யாழ்ப்பாண அரசர்கள் காலத்தில் வன்னி, திருக்கணாமலை வன்னி எல்லாம் உண்டாக தான் இருந்தது. எங்களுக்கு 9 துறைமுகத்தை யாழ்ப்பாண அரசர்கள் வச்சுருந்தவர். அப்போ அதனுடைய அதுக்குள்ளே
அது இருக்கலாம். இது செவிவழி கதையாக வந்து கர்ண பரம்பரையாக போய் எல்லாம் பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்ல மெல்ல போனது என்று போயிருக்கலாம். இந்த ஒல்லாந்தர் காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. அதனால தான் வரத பண்டிதர் சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம், பிள்ளையார் புராணம் எல்லாம் பாடினார். கோயில்களில் வழிபாட்டு சுதந்திரம் ஒல்லாந்தரால் வழங்கப்பட்டது. ஒல்லாந்தருக்கு கத்தோலிக்கன் தான் எதிரியாக இருந்தபடியே சைவம் எதிரியாக இருக்கிறது. கத்தோலிக்கர்களை அவர்கள் பயந்ததுக்கு காரணம் என்னென்றால், திரும்பவும் ஒருக்கா போர்த்துகேயர் வந்தால் இந்த கத்தோலிக்கர்கள் அவரோடு சேர்ந்துருவார்கள். அதனால் அவர்கள் எவ்வாறு போர்த்துகேயர் அவர்களை சமப்படுத்தி போர்த்துகேயர் எவ்வளவுக்கு சைவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தார்களோ அந்தளவு இடைஞ்சல்களை ஒல்லாந்தர் கத்தோலிக்கர்களுக்கு கொடுத்தார். கத்தோலிக்கர்களுக்கு அந்தளவுக்கு இடைஞ்சலை கொடுத்து கத்தோலிக்கத்தை அமைத்து கொண்டு இருந்தார். வேற புரட்டஸ்தான் இந்த முக்கியமாக அந்த ஒல்லாந்தர் கால பகுதியிலே சமய சுதந்திரம் வழங்கப்பட்டோன்னே கோயில்கள் மீது பதிகங்கள் பாடப்பட்டன. கோயில்கள் மேல் வழிபாட்டுக்கும் சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டது. நன்றாக வழிபாட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டது. போர்த்துகேயர் காலத்தில் இல்லை. போர்த்துகேயர் காலத்தில் பாலையில் அப்படியெல்லாம் அது வீழ்ச்சி அதெல்லாம் எங்களுக்கு வீடு வீடாக இந்த சூலங்கள் வச்சு வைரவர் காளியெல்லாம் வந்தது. போர்த்துகேயர் அதை வீட்டுக்கு பின்னால் மறைக்கிறது. அதுக்கும் ஒரு பகுதியாக சொல்வார்கள், அந்த சூலத்தை மறை போட்டு அவங்க வராங்கன்னு சூலத்தை நிமித்தி விட்டால் சிலுவை மாதிரி இருக்கும். எழுந்து போனால் போல் நிமித்தி போட்டு வைரவர்னு கும்பிட்றதா உண்டு. எல்லாம் கர்ணவரம்பரை கதைகள் நிறைய இருக்குது. அது மாணவர்களுக்கு நயம்பட உரைக்கிறக்கூடிய அவருடைய முக்கியமான செய்தியாக. இந்த வகையில் இப்போ எங்களுடைய சின்னத்தமிழ் புலவர் ஒரு பெரிய இலக்கிய ஒரு மகானாக பண்டிதம்னு சொல்லுவார். தங்களுடைய தமிழ் கவிதை ஈழத்து தமிழ் கவிதை மரபின் மகானாக அவர் விளங்குகிறார்னு சொல்லுவார். சின்னத்தமிழ் புலவர் நல்லூர் சின்னத்தமிழ் புலவர். அது வேலுநந்தன் சொன்னதில் ஒரு உண்மை அது என்னென்றால், அவருக்கு உண்மையான பேர் சின்னத்தம்பி அல்ல, சேவித அம்மாப்பானதுங்க முதலி என்றவர். ஆனால் அந்த வீட்டில் அவர் 2வது பொடியன். மூத்தவர் அண்ணனை பற்றி இவனை சின்னத்தம்பி, அவரை பெரிய தம்பி என்றது. எங்களுடைய உறவுமுறை சொற்களை பற்றி பார்க்குற பொழுது வீட்டில் மூத்தவனை பெரிய தம்பி என்று கூப்பிடுறது, இளையவனை சின்ன தம்பி என்று கூப்பிடுறது. அப்படி கூப்பிட்ட பேர் தான் சின்னத்தம்பி புலவர், உண்மையான பேர். ஆனால் சின்னத்தம்பி புலவர்ன்ற பேர் தான் நிலைச்சிடுது. அவர்கிட்ட பேரால் சதாசிவகர் வடிவம் எழுதிக்கிறார். தோம்பில் அவற்ற பேரில் காணியில் தான் பண்டாரக்குளம் வயலடியிலெல்லாம் இருக்கண்டு. ஆனால் அது சின்னத்தமிழ் புலவரோட பேர் இல்லை, சேவீரலிங்கமாப்பான முதலியார். எனவே இந்த நல்லூர் இப்போவும் அந்த கொண்டலடி வைரவ கோயில் என்று சொல்கிற இடத்துல அவற்ற வீடு. இப்போ இளங்கல்யாண மண்டபம் இருக்கிற இடம் தான் அவற்ற இடம். ஆமாம், அந்த இடம் அரச காணியத்தால் இப்போ அந்த கோயில் அந்த ஒழுங்கைகள் போய் நீங்கள் கொஞ்ச நாள் இவர் குடியிருந்த பண்டாரக்குளம் வீதி பண்டிதர் அதில் இருந்த அந்த அப்படியே அந்த இடம் ஒரு அரச சூழலுக்கு உட்பட்ட அரசுக்கு நெருக்கமானவர்களும் இருந்த குடியிருந்த இடம். ஒல்லாந்த காலத்தில் சின்னத்தம்பி புலவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய கவித்துவ ஆற்றலினால் கவித்துவ திறமையினால் அற்புதமான இலக்கியங்களை படைத்தார். இவர் படைத்த இலக்கியங்களுள் என்னை பொறுத்தவரையில் என்னை கவர்ந்த இலக்கியங்கள் பரலாய்வு நகர் பண்ணி தூய பொருள் முடிப்பு கட்டி பாடும் பாவலர் கீந்திட வந்து எண்ணி பொன்முடிப்பு கட்டி வைத்திடு வீழ மண்டல நாடங்கள் நாடு. எங்கட நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யாரும் புலவன் வாரான் என்றால் அவனுக்கு கொடுக்குறதுக்கு முதலே செக் எழுதி வச்சுட்டு இருந்த மாதிரி காசு எடுத்து கட்டி வச்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஈழ நாடுன்னு சொல்லி அவள் சோழ மண்டலத்தை சொல்லுவாள், இவள் ஈழ மண்டலத்தை சொல்லுவாள். இந்த வகையில் மாவலி நாடங்கள் நாடு அவள் சொல்வாள், ஈழத்துப்படி சொல்வாள் மாவலி கண்ட நாடங்கள் நாடு. முடிவிலாத்துறை சொன்னாகத்தான் வளை முந்தித்தாவடி கொக்குவில் மீதி வந்து அடைய ஓர் பெண் கொடிகாமத்தால் அசைந்த ஆனைக்கூட்டை வழிகட்டுடை பெருமயிலாட குயிலினம்பாட கலையினமோட கரடி உள்வாய் ஒரு மலையாளி திரள்மலை சார தடககிரியின் முத்துயிர் அடிப்படப்பட வக்கப்படப்படம் மழை பெய்கிற மாதிரியான ஓசையில் வரும். அது மிக முக்கியமாக சோயன மாதிரி பொழிந்ததுவே. இது பள்ளி பிரபந்தங்களுக்குள்ள பொதுத்தன்மை. ஆனால் சின்னத்தமிழ் கவித்துவம் அதிலே காணப்படும். பொன்னாலை ஏழாலை அமைந்திட்டால் குருநகரே வேலனையும் கந்தர்மடம் சரவணைக்கு நல்லூரே மல்லாக மைந்தனோ வாதரவத்தை மகளே வாழ்வென்றான். அவன் ஒரேபடியாக நிற்கிறான், வாதரவத்தை மகளைத்தான் நான் முடிப்பேன் என்று. ஆவரங்கால் அடியே
தான் வள்ளிபுரச் சங்கான சரணமன்றான். மானிப்பாய் மணப்பதிவு எழுது மட்டும் வாழ்வில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேணும், மணப்பதிவு எழுத வேணும். எழுது மட்டும் வாழ்வில்லை, எழுது மட்டும் வாழ், அதை வச்சு எழுதுகிறார். சித்தங்கேணி கலங்கியே, மனங்கலங்கி போனாள், அவள் ஒத்துக்கொள்கிறாள் இல்லை. துன்னால் சித்தங்கேணி கலங்கியது உன்னால, புணத்தினால் சித்தங்கேணி கலங்கியது துன்னால என்றுரைத்தான் கொடிகாம மாதவளாள். அச்சுவேலி தாண்டிடவும் ஊரெழுமுன் உடன்பட்டாள். இவ்வளவு நேரம் மறுத்து கொண்டு வந்தவள் உடன்போக்குக்கு இவனோட போக உடன்பட்டாள். ஊர்காவற்றுறை உறங்க இருபாலை மணற்காடும் நவக்கிரியும் இடைக்காடும் தாவட நீ எனக் கடந்த. வெட்டி வாடி அங்கால போயிருவம் என்றால் நவக்கிரியை தாண்டி தாவடி போயிட்டாள். ஏற்பூட்டி புடைத்திடலாம் ஏற்பூட்டி பிழைத்திடலாம் குடத்தனைய புத்தூரோ கரம்பொன்னோ குடாரப்பு. அவள் சொன்னால் தகப்பன் செய்தனமா குடாரப்பு, குடார் அப்பு குடார், அப்பு தரார். நீர் கேட்கிற கரம்பொன்னோ குடத்தனைய தரார் என்று பலா சிந்தினாள், என்று பலாலி சிந்தினாள். பலாலி கண்ணீர் சொரிந்தாள். பின் சேந்தனைக்க உடும்பிரா எனச் சிணுங்கி உடுத்துறையாள். வலிகாம கோப்பாயில் கரந்தனிலே முகமாலை நீர்வேலி வையகத்தில் கம்பர்மலை வியந்தேன் நான். கரணவாயான் கச்சாய் ஊர் மேகத்தை கவிவடித்தேன் என்று ஈசு முரளிதரன் பாடியிருக்கிறார்.